ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நடந்த 11th இங்கிலீஷினுடைய அஃபிஷியலான ஆன்சர் கீ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமோ அந்த கொஷின் தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷினுக்கு ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி கட்டு, செகண்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ வெரி லார்ஜ், தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி சப்ரஸ்டு, ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி கீன், ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ என்கரேஜ்டு, சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி ரேர், செவன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் சி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி ப்ரூஃப், நைன்த்துக்கு ஆப்ஷன் பி ஃபுல், டென்த்துக்கு ஆப்ஷன் டி அண்ட், 11த்துக்கு ஆப்ஷன் ஏ எ, 12த்துக்கு ஆப்ஷன் பி வுட்டு, 13த்துக்கு ஆப்ஷன் ஏ இன்டூ, 14த்துக்கு ஆப்ஷன் டி ப்ராம், 15த்துக்கு ஆப்ஷன் பி சைன் ஆஃப் சம்திங் கோயிங் ராங், 16த்துக்கு ஆப்ஷன் சி கார்டியாலஜிஸ்ட், 17த்துக்கு ஆப்ஷன் டி டஸ் ஹி, 18த்துக்கு ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்லி, 19த்துக்கு ஆப்ஷன் பி ரெவரன்ஸ், 20த்துக்கு ஆப்ஷன் சி எஃப்யூ. ஸோ 21 மார்க் கொஷினுக்கும் இதான் வந்து ஆன்சர் கீ. நீங்கள் 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம் படிக்க சொல்லி, அதிலிருந்து தான் எல்லா 1 மார்க் கொஷின்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மார்க் வந்து 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் செக்ஷன் 1 அப்ரிசியேஷனில் இந்த 21st கொஷின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா சிமிலி, 22க்கு ஏ வந்து ஓனோமெட்டோபியாவும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ரெப்படிஷனும் எழுதலாம். அடுத்து 23க்கு 22, 23, 25, 26 இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. இதில் 24ல் பி வந்து சிமிலி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2, செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா கிராமருக்கான ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் ஸ்பீச் வந்து ஷர்மிளா செட் தட் ஷீ ஹேடன்ட் seen her. 28க்கு the textbooks were distributed by the teacher. 29க்கு Radha was weak but she attended the class. 30க்கு if you had run fast you would have caught the train. நெக்ஸ்ட்டு ERC, இதில் இந்த 2 கொஷின் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதே போல் கொஷின் ஆன்சர்லேயும் 34ம் 35ம் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருந்தது. நெக்ஸ்ட் பை சார்ட் 38க்கான ஆன்சர். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி. பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தா போதும், 3 பேராகிராஃப்மே அட்டன் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட் மதர் ஃபஸ்ட் யூனிட்டு, ஆக்டன் நேஷ் வந்து செகண்ட் யூனிட்டு, அப்புறம் இந்த பேஷன்ஸ் வெயிட்டிங் இது வந்து தேர்ட் யூனிட்டு. அதுக்கப்புறம் ஜென்ரல் பேராகிராஃபு, லெட்டர் ரைட்டிங்கில் வாண்டட் லெட்டர் ரைட்டிங்கும் இன்ஃபார்மல் லெட்டரும் கேட்டிருந்தாங்க. கொஷின் நம்பர் 46 எரர் ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்கு ஃபர்னிச்சர்ஸ்க்கு எஸ் வராது, செகண்ட் ஒன்றுக்கு ஆன் எடுத்துகிட்டு ஏ போடணும், தேர்ட் ஒன்றுக்கு தோ பட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும், ஃபோர்த் ஒன்றுக்கு த காவேரின்னு எழுதணும், ஃபிஃப்த் ஒன்றுக்கு பிசைட்ஸ்க்கு எஸ் வராது. அதில் ஆப்ஷன் பிக்கு வந்து லூஸ் அது அப்படியே வரும், செகண்ட் ஒன்றுக்கு டிடன்ட் ஷீ, தேர்ட் ஒன்றுக்கு இஃப், ஃபோர்த் ஒன்றுக்கு ஹேஸ் பீன் ரெய்னிங். அப்புறம் 47ல் ஏ வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சென்டம் எடுக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.